هلا بكم جميعا. كيفكم؟ شو الاخبار؟ ان شاء الله طيبين. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லவோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அல்லாஹ் ஆமீன் யா ரப். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்மளுடைய மக்கள் பெரும்பான்மையா பண்ணக்கூடிய தப்பு, அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தப்பு என்ன என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம புத்திசாலித்தனமா அந்த தவறுகளை பண்ணாம ஒரு லாங்குவேஜை எப்படி ஒரு லைட்டனிங் ஸ்பீட்ல நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறதுனுடைய இன்டென்ஷன்ல தான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப டிலே பண்ணாம அங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு லாங்குவேஜ கத்துக்கும் போதும் மேஜரா பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, அந்த லாங்குவேஜினுடைய கிராமர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. ரொம்ப கவனமா கவனிங்க. அந்த லாங்குவேஜினுடைய கிராமர் முக்கியம். பட் அந்த கிராமர் மட்டுமே தான் எல்லாமேன்னா கண்டிப்பா கிடையாது. கிராமர்ல எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த லாங்குவேஜ்ல பேச முடியுமானா? கண்டிப்பா முடியாது. லாங்குவேஜ்ல ஒரு பார்ட் கிராமர். அது இல்லாம பாக்கியும் சில பார்ட்டுகள் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து நம்ம படிக்கும்போது மட்டும் தான் ஒரு லாங்குவேஜ்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் தப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது. 2வது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பயப்படுறது. நம்ம லாங்குவேஜ கத்துக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆனா அத பேசுறதுக்கு பயப்படுறோம். பேசுறதுக்கு கூச்சப்படுறது. பேசும்போது கண்டிப்பா தப்பு வரும். நம்ம கத்துக்கக்கூடிய அந்த மொழியில நம்ம பேச முயற்சிக்கும்போது கண்டிப்பா தப்பு வரும். வரதான் செய்யும். ஆனா அத பேசாம விடுறது, தயக்கப்படுறது அது பெரிய தப்பு. அது ஒரு பெரிய ஒரு தடை. அந்த தப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 2வது முக்கியமான தப்பு. 3வது நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ நம்ம படிக்கும்போதும் ஃபெமிலியரா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டெய்லி ரொட்டீன் இல்லாதது. ஒரு டெய்லி பிராக்டிஸ், கன்டின்யூ பிராக்டிஸ் இல்லாம இருக்கிறது. அப்போ நம்ம லாங்குவேஜ்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா கன்சிஸ்டன்ட். சோ அதுல வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க 1/2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்றீங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அது ஒரு கன்டினியூட்டி ஒரு செயினா என்ன பண்ணும் நீங்க ரெகுலரா பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எல்லார்ட்டயுமே அது லேக் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். அட் த லாஸ்ட்ல வந்துட்டு அது எங்க வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னா, நிராசை அடைஞ்சுட்டு எனக்கு வரவே வராது அப்படிங்கிற போற அளவுக்கு என்ன ஆகும்? இது வந்துட்டு தள்ளும். ஓகேங்களா? அதனால கன்சிஸ்டன்ட். நம்ம வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அந்த லாங்குவேஜ்க்கு என்ன டைம் குடுக்குறோமோ, என்ன நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ, அத தொடர்ந்து என்ன பண்ணணும். இந்த 3வது மிஸ்டேக்கையும் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இந்த மிஸ்டேக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 4வது எல்லாரும் ஃபெமிலியரா பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. உதாரணத்துக்கு நம்ம லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொன்னோம்னா எல்எஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். எல் அப்படின்னு சொன்னா லேர்னிங், எஸ் அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கிங், ஆர்னா ரைட்டிங், டபிள்யூனா ஆர்னா ரீடிங், டபிள்யூனா ரைட்டிங். ஓகேங்களா? இப்போ இந்த 4மே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 4மே ஃபோக்கஸ் பண்ணணும். யூடியூப் சேனல்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு இல்ல வந்துட்டு டெலிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிரும். கண்டிப்பா முடியாது. நம்ம எப்படி லிசனிங்ல நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றோமோ, ஸ்பீக்கிங்லயும் பிராக்டிஸ் பண்ணணும். சேம் டைம் ரைட்டிங்லயும் பிராக்டிஸ் பண்ணணும், ரீடிங்லயும் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சைமல்டேனியஸா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இதுவும் வந்துட்டு மேஜரா பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா? ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரைட்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றது? இந்த தப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது. 5வது ஃபெமிலியரா எல்லார்ட்டயும் இருக்கக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ நம்ம கத்துக்கிறோமோ, அந்த லாங்குவேஜ அதுல ஒரு ஃப்ரேசஸ் படிக்கிறோம். ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அர்த்தத்த புரியாம மனப்பாடம் பண்றது. நம்ம மக்கப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு நம்ம ஃப்ரேசஸ் நம்மளுக்கு முன்னாடி வருது. ஒரு படிக்கிற லாங்குவேஜ்ல வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரேசஸ்க்கு என்ன அர்த்தம்? வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் தெரிஞ்சுட்டு, ரூட் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணணும்? நம்ம மனப்பாடம் பண்ணணும். யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது அர்த்தம் தெரியாம அத மனப்பாடம் பண்றதோ, அத பிராக்டிஸ் பண்றதோ நாட் அப்ரிஷியபிள். அந்த தப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனிஷியல்ல நம்ம பண்ணவே கூடாது. ஓகேங்களா? 6வது இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, லிசனிங். சோ நம்ம வந்துட்டு லாங்குவேஜ்க்கான எல்லா சிலபஸும் நம்மள்ட்ட இருக்குது. என்ன படிக்கணும்? எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன? எல்லா சிலபஸும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த லாங்குவேஜினுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு எப்படி பேசுறாங்க? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அந்த லாங்குவேஜ்ல பேசக்கூடிய மக்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியம். அது லிசன் பண்ணணும். கண்டிப்பா எந்த லாங்குவேஜ் படிக்கிறோமோ, அந்த லாங்குவேஜ பேசுறவங்களுக்கு நம்மளுக்கு புரியாது இனிஷியல் ஸ்டேஜ்ல. பரவால்ல. நம்மளுடைய காது அத கேட்டு என்ன பண்ணும்? பழகணும். சோ புரியாட்டாலும் கேளுங்க. நம்மளுடைய காதுக்கு வந்துட்டு அது பழகணும். ஓகேங்களா? அப்ப லிசனிங்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்னுடைய டைம்ல. அப்போ லிசனிங்ல கவனக்குறைவா விட்டுட்டு போறது பெரிய ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா? இதெல்லாம 7வது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, கிவிங் அப் டூ இயர்லி.
ஸோ சீக்கிரமாவே எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலே அப்படியே இருக்கிறது. அப்ப அந்த ஒரு மாசத்துல 1 மாசம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயுமே ப்ராப்பரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 1 மாசமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனா இன்னும் நான் ஃப்ளூயன்ட் ஆகல. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு நிராசை அடைஞ்சுட்டு டப்புன்னு விட்டுட்டு போயிறது. அது பண்ணாதீங்க. ஒரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்க வந்துட்டீங்களா, இல்ல எஃபோர்ட்டும் போடுறீங்களா, அது உடனே பிரதிபலனை எதிர்பார்க்கிறது எல்லார்ட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. பட் அந்த இயல்பே நம்ம வந்துட்டு அந்த மொழிய கத்துக்கிறதுல இருந்து லீவ் அப் ஆகுறது, கிவ் அப் பண்றதுக்கு வந்துட்டு வழிவகுக்க கூடாது. அத எப்பயுமே அந்த தப்பு பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்ட்டா, ரெகுலரா என்ன பண்ணுங்க அத. அந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு டெடிகேட்டடா பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 10 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையுமே மறக்காம பாருங்க. சோ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அத ஃபாலோ பண்ணிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணாம விட்டுட்டு இதே ஃபோக்கஸ்ல நம்ம அந்த லாங்குவேஜ லேர்ன் பண்றோம். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இதே ஃபோக்கஸ்ல நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, லைட்டனிங் ஸ்பீட்ல நம்மளுடைய லாங்குவேஜினுடைய ஸ்கில் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இத இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த 7 மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் லாங்குவேஜ் கத்துக்கிறம்போது நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஅஸ்ஸலாம்.